நதிக்கரையில உட்கார்ந்திருந்த ரீட்டா கிளி தன்னோட கணவர் ராக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்த மேக்கப் பொருட்களை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல தண்ணீர் குடிக்கிறதுக்காக கோரிக்காக நதிக்கரைக்கு வந்துச்சு. ரீட்டா, இந்த லிப்ஸ்டிக் நீ எங்க இருந்து வாங்கின? எனக்கு சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும். இதையெல்லாம் என்னோட கணவர் தான் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை என்னோட கணவர் கிட்ட சொன்ன உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. உன்னோட கணவர் எதை கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரா? ஆமா, நான் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் என்னோட கணவர் எனக்கு உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. கோரி, உன்னோட கணவர் நீ கேட்டதை வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாரா? கேட்டதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அடுத்த விஷயம். முதல்ல 3 வேளை சாப்பாடு கிடைக்குதான்னு கேளு. எப்ப பார்த்தாலும் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாரு. எழுப்பி விட்டா சண்டை போடுவாரு. இப்படி ஒரு கணவரை வச்சுக்கிட்டு நானும் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு போச்சு. காலுஜி எழுந்திருங்க, காலுஜி எழுந்திருங்க, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. அங்க அந்த ரீட்டா கிளி அவ கணவர் வாங்கிட்டு வந்து கொடுத்த மேக்கப் கிட்ட காட்டி என்னோட வயிற்றுல கொட்டிக்கிறா. புதுசா வாங்கிக்கிட்டு வர மேக்கப் பொருட்களை என்னோட மனைவி கிட்ட காட்டாதன்னு எத்தனையோ தடவை அந்த ரீட்டா கிளி கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் அதுக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது. காலுஜி, சும்மா ரீட்டா கிளிய திட்டாதீங்க. எனக்கு இப்பவே சிகப்பு கலர் லிப்ஸ்டிக் வேணும். அத போட்டுக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். உங்களால எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தர முடியுமா, முடியாதா? வாங்கி கொடுக்கறேன். நீ கேட்ட மாதிரியே உனக்கு சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்கை எப்படியாவது வாங்கி கொடுக்கறேன். காலுஜி, நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்கோட வரணும். பிறகு காலுக்காக வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காகத்துக்கிட்ட ₹1 கூட பணம் கிடையாது. அதனால காலுக்காகவும் ரீட்டா கிளி வீட்டுக்கிட்ட போய் அங்கிருந்த ஒரு மரத்துல உட்காந்துச்சு. ரீட்டா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. நேத்து நதிக்கரைக்கும் அந்த பக்கம் உள்ள மரத்துல கொய்யா பழம் இருக்கிறத பார்த்தேன். வா, நாம 2 பேரும் போய் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வருவோம். கொஞ்சம் பொறுங்க, இந்த மேக்கப் கிட்ட கொண்டு போய் அலமாரியில வச்சிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி அந்த மேக்கப் கிட்ட கொண்டு போய் அலமாரியில வச்சது. பிறகு ரீட்டா கிளியும் ராக்கி கிளியும் வீட்டை விட்டு வெளியே பறந்து போனாங்க. என்னோட நல்ல நேரம். ராக்கியும் ரீட்டாவும் ஒரே சமயத்துல வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்ப போய் அந்த சிகப்பு கலர் லிப்ஸ்டிக்கை திருடிட்டு வந்தாதான் நாம நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இப்படி நினைச்ச காலுக்காகவும் ரீட்டா கிளி வீட்டுக்கும் அந்த சிவப்பு கலர் லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த லிப்ஸ்டிக்கை தூக்கிட்டு ஜன்னல் வழியா ரீட்டா கிளி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. காலுக்காக லிப்ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு வந்ததை பார்த்துட்டு கோரிக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலுஜி, நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கனா? நீங்க இதே மாதிரி எனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் திருடிக்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பேன். சரி காலுஜி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அங்க போய் அங்க உள்ளவங்க எல்லார்கிட்டயும் நான் லிப்ஸ்டிக் போட்டு இருக்கிறத காட்டணும். நீ எங்க வேணாலும் போ, ஆனா ஜாக்கிரதையா போ. நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறத அந்த ரீட்டா கிளி பாத்துடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு சந்தேகம் வந்துடும். பிறகு கோரிக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரிக்காக இப்படி பறந்து போற சமயத்துல வழியில இருந்த கொய்யா மரத்துல கொய்யா பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரீட்டா கிளியும் ராக்கி கிளியும் கோரிக்காகத்தை பாத்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் கோரிக்காக தன்னோட முகத்தை அவங்களுக்கு காமிக்காம வேற பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்குச்சு. கோரி, நீ எதுக்காக எங்களை பார்த்து உட்காராம அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்க? ராக்கி கிளிய பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. அதனாலதான் முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்படி சொன்ன கோரி பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. கோரிக்காக இப்படி பறந்து போறப்ப அது சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கத ரீட்டா கிளி பாத்துருச்சு. ராக்கி, கோரி சிகப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டிருக்கு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுல வச்சிட்டு வந்த லிப்ஸ்டிக் இருக்கா இல்லையான்னு பாக்கணும். பிறகு ரீட்டா கிளியும் ராக்கி கிளியும் தங்களுடைய வீட்டுக்கு வேகமா பறந்து போனாங்க. இவங்க வீட்டுக்கு போனப்ப அலமாரி திறந்து கிடந்துச்சு. மேக்கப் கிட்ல இருந்த சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் இப்ப அங்க இல்ல. ராக்கி, அந்த கோரி என்னோட லிப்ஸ்டிக்கை திருடிக்கிட்டு போயிடுச்சு. அந்த கோரிக்காகத்துக்கு இப்படி மத்தவங்க பொருளை திருடுறதே பழக்கமா போயிடுச்சு. அந்த கோரியை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும். இல்லனா நாம நம்ம வீட்டுல எந்த பொருளையுமே பாதுகாப்பா வைக்க முடியாது. இப்படி சொன்ன ராக்கி கிளி பிறகு மறுநாள் தன்னோட மனைவி ரீட்டாவுக்கு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. இங்க பாரு ரீட்டா, நீ இந்த நெயில் பாலிஷை எப்படியாவது கோரிக்காகத்தோட கண்ணுல காட்டணும். எப்படியும் இந்த நெயில் பாலிஷை திருடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரோம். அப்ப நாம இந்த கோரிய கையும் களவுமா பிடிச்சிடலாம். ராக்கி, அந்த கோரி இப்ப நதிக்கரையில உட்கார்ந்து அங்க வர பறவைகள் புதுசு புதுசா என்னென்ன போட்டு இருக்காங்கன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்பவே இந்த நெயில் பாலிஷை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு போறேன்.
இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு பறந்து போச்சு. நதிக்கரைக்கு போன ரீட்டா கிளி அங்க போனதும் நெயில் பாலிஷ எடுத்து தன்னோட கால் விரல் நகங்கள்ல போட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காக நதிக்கரைக்கு பறந்து வந்துச்சு. இப்படி வந்த கோரிக்காக ரீட்டா கிளி தன்னோட நகங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கத பாத்துடுச்சு. ரீட்டா, இந்த நெயில் பாலிஷ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என்னோட கணவர் நகரத்துக்கு பக்கத்துல உள்ள காட்டுல இருந்து இந்த நெயில் பாலிஷ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராக்கி எப்பவுமே உன்கிட்ட பாசமா நடந்துக்குது இல்ல, ஆனா என்னோட காலேஜி அப்படி இல்ல. இப்படி சொன்ன கோரிக்காக ரொம்பவும் கோவமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலேஜி அந்த ராக்கி தன்னோட மனைவிக்கு சிகப்பு கலர்ல நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத நீங்க தான் எனக்கு எப்படியாவது திருடி எடுத்துக்கிட்டு வரணும். கோரிக்காக இப்படி சொன்னதும் காலுக்காக எதுவும் பதில் பேசாம மௌனமா இருந்துச்சு. காலேஜி, என்ன யோசிக்கிறீங்க? இப்படி ராக்கி கிளி வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கற பொருளை எல்லாம் திருடி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா அந்த ராக்கி கிளியவே கொன்னுடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ரீட்டா கிளிக்கு எந்த பொருளையும் யாரும் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. நீ அந்த பொருளை திருடிட்டு வர சொல்லி என்ன தொல்லையும் பண்ண மாட்ட. என்ன காலேஜி இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ், எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் போய் இந்த நெயில் பாலிஷ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. முடியாது கோரி, முடியாது. இன்னைக்கு எனக்கு பயங்கரமா தலைய வலிக்குது. அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு வேணும்னா நீயே போய் அந்த நெயில் பாலிஷ திருடி எடுத்துக்க. காலேஜி, நான் திருட போறேன்னா உங்ககிட்ட மாட்டி போனோன்னு எனக்கு பயமா இருக்கு. கோரி, பயப்படாம போ. உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா அங்க இருந்து ஒரு குரல் கொடு. நான் உடனே பறந்து வந்து உன்னை காப்பாத்திடுவேன். ராக்கி, அந்த கோரிக்காவை என்னோட நெயில் பாலிஷ பாத்துட்டு போயிடுச்சு. கோரிக்காவை இந்த திருட கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரும். ரீட்டா, நீ அந்த மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்க. நான் நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற மரத்துல ஒளிஞ்சுக்கிறேன். இப்படி பேசிக்கிட்ட மாதிரியே ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ராக்கி கிளி ஒரு பெரிய கம்பை எடுத்து வச்சிருந்தது. காலேஜி, நான் கிளம்புறேன். என்னோட சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே அங்க வந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். கோரி, யாம் இருக்க பயமேன். தைரியமா போயிட்டு வா. வெற்றி நமதே. காலுக்காக இப்படி சொன்னதும் கோரிக்காக ரீட்டா கிளி வீட்டை நோக்கி வேகமா பறந்து போச்சு. ரீட்டா கிளி வீட்டுக்கு போன கோரிக்காக வீட்டுல யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிச்சு. பாடா, நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வீட்டுல யாரும் இல்ல. இப்படி நினைச்ச கோரிக்காக உடனே ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள போன கோரிக்காக அலமாரிய திறந்து நெயில் பாலிஷ் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ராக்கி கிளியோட கையில பெரிய கம்பு இருந்துச்சு. ரீட்டா கிளியோட கையில தொடப்பம் இருந்தது. யதார்த்தமா பின்பக்கம் திரும்பி பார்த்த கோரிக்காக ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் நின்னுகிட்டு இருக்கத பாத்துருச்சு. ராக்கி, நான் தான் சத்தியமா நெயில் பாலிஷ் எடுக்க வரல. உங்களை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். நாங்க நீ நெயில் பாலிஷ் திருட வந்தன்னு சொல்லவே இல்ல. ஆனா நீ அதுக்காக தான் வந்தன்னு நீயாவே ஒத்துக்கிட்ட. பிறகு ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து கோரிக்காக தாடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. காலேஜி, நான் மாட்டிக்கிட்டேன். என்ன அடிக்கிறாங்க. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. கோரிக்காகத்தோட சத்தத்தை கேட்டதும் தூங்கிக்கிட்டு இருந்த காலுக்காக எந்திரிச்சு உட்கார்ந்தது. ஐயோ, கோரி மாட்டிக்கிட்டா போல இருக்கு. இந்த சமயத்துல நாம அங்க போனா நமக்கும் அடி நிச்சயம். அதனால நாம எஸ்கேப் ஆகுறதுதான் நமக்கு நல்லது. இப்படி நினைச்ச காலுக்காகும் பிறகு ரீட்டா கிளி வீட்டு பக்கமா போகாம வேற பக்கமா பறந்து போக ஆரம்பிச்சது. காலுக்காகத்தை நம்பி திருட போன கோரிக்காகும் திருட போனதுக்கு தண்டனையா இன்னும் அடி வாங்கிக்கிட்டு வந்தது.